எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ்னா அது பிரியாணி மட்டும்தான். ஆனா பிரியாணி சம்டைம்ஸ் வந்து தண்ணி நம்ம ஜாஸ்தியா ஊத்திட்டாலோ, இல்ல கம்மியா ஊத்திட்டாலோ அந்த டிஷ் வந்து ஒழுங்கா வராது. அப்படி தண்ணி பிரச்சனைலாம் இல்லாம ஈஸியா பண்ற மாதிரி ஒரு தம் பிரியாணி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு அகிலாஸ் குக்கிங் ஸ்டேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் 1 ஸ்பூன் நெய், 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 பிரியாணி இலை, அப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் அது நல்லா வெந்துடும். அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஸ்ட்ரெயினரில் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடுங்க. மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றிடுங்க, அது ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 ஸ்டார் ரின்ஸ், 1 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் காய்கறிகள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா மீல் மேக்கர் வந்து நான் நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். அது கூடவே பன்னீரும் நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி, குடமிளகா அது 3 நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ், காலிஃப்ளவர்னு எல்லா காய்கறிகளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு தாளிப்பு பொருள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, குடமிளகாவையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி, குடமிளகா அதையும் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி, குடமிளகா எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் போட்டுடலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு அது 3யும் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 பெரட்டு பெரட்டிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ் போட்டுடலாம். மஞ்சள் தூள், காரப்பொடி, அப்புறமா கரம் மசாலா இது 3ம் போட்டு நல்லா பெரட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பன்னீரும் மீல் மேக்கரையும் இதில் நம்ம போட்டுடலாம். இது 2யும் போட்டதுக்கப்புறமா ரொம்ப மெதுவாக பெரட்டுங்க. பன்னீர் உடையாமல் இருக்கணும். இப்போவே பன்னீர் போட்டால் தான் அந்த மசாலாலாம் அதில் பன்னீரில் இறங்கும். ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மெதுவாக பெரட்டிட்டு இந்த வேகிறதுக்காக கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த காய்கறிகள் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே காய்கறி வெந்துடும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி வாட்டர் லெவல் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த கிரேவியை நம்ம அப்படியே சைடில் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம லேயர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அடியில் கொஞ்சோண்டு கிரேவி மட்டும் வச்சுட்டு மீதியை எடுத்து சைடில் வச்சிடலாம். கிரேவி ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருந்த சாதம் இருக்குது இல்லையா, பாஸ்மதி ரைஸ், அதை வந்து ஒரு லேயர் போடலாம். அது ஒரு லேயர் போட்டதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு காய்கறி லேயர் போடணும். நான் போடுற மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறியை இன்னொரு லேயர் போட்டுக்கலாம். காய்கறியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வந்து நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை போட்டுக்கலாம். மீதி எல்லா சாதத்தையும் போட்டு நம்ம ஃபுல் லேயர் ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரியே உங்ககிட்ட எவ்வளோ கிரேவி எவ்வளோ சாதம் இருக்கோ அதை லேயர் லேயராக போட்டுக்கோங்க. இப்போ அகைன் கொத்தமல்லி போட்டுட்டு அகைன் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நான் ஊற்றலை, நீங்கள் வேணும்னா ஊற்றிக்கோங்க. இதே மாதிரியே லேயர் லேயராக பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா சிம் பண்ணிவிடுங்க. ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு இடிக்கிறது வச்சுருக்கேன். அந்த உள்ளே இருக்கிற ஆவிலாம் வெளியில் போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், சிம் பண்ணி எடுத்துட்டு பார்த்தா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
தண்ணி அளவு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஈஸியாக நம்ம ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.